இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஆம்னியோசென்டசிஸ் பண்ணினா பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஹசீனா, ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட், சென்னை. ஆம்னியோசென்டசிஸ் எஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது. நார்மலாக இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு சின்ன எறும்பு கிடைக்கிற மாதிரி வலி இருக்க தான் செய்யும். அது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. அது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரொசீஜர் மட்டும்தான். அந்த ஃப்ளூடை எடுத்து நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கா இல்லாட்டி குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் அந்த டெஸ்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எல்லா குழந்தைங்களுக்கும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது இண்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்ணணும். பிகாஸ் ஸ்கேனில் வந்து குழந்தை ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர்த்து ஸ்கேனில் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கா இல்லாட்டி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியாது. ஸோ குழந்தைக்கு ஏதாவது குறை இருந்தது, அதாவது இண்டிகேஷன் ஏதாவது இருக்குது ஆம்னியோசென்டசிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். அண்ட் மிஸ்கேரேஜ் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பயப்பட வேண்டாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் ஆம்னியோசென்டசிஸ் ரொம்ப சேஃபு தான். பயம் இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் நம்மளுக்கு இது மூலமாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.